வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. சிறுநீரகங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் தேவையற்ற நீர்மங்களையும் வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்யுது. சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் போது ஆரம்பத்தில் பெரிய அளவில் அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம். அதனாலேயே இதை ஒரு அமைதியான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சிறுநீரகம் மெல்ல மெல்ல தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும் போது உடல் சில எச்சரிக்கைகளை ஆரம்ப கட்டத்தில் பொதுவாக நமக்கு காட்டும். ஸோ அந்த அறிகுறிகள் என்னன்றது தெளிவாக விளக்கமாக பார்த்துக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு முதல்ல சிறுநீர் கழிக்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாக அது இருக்கலாம். இப்போ சிறுநீரகங்கள் நேரடியாக சிறுநீரை உருவாக்குவதால அதனுடைய ஆரம்ப கட்ட பாதிப்புகள் சிறுநீரில் தான் முதல்ல எதிரொலிக்க ஆரம்பிக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த அபாயம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக முறை நீங்க சிறுநீர் கழிக்க நேரிடலாம். சிறுநீரினுடைய அளவுல மாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு சிறுநீரினுடைய அளவு வழக்கத்தை விட குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம். ஸோ இதுல ரெண்டுத்துல எது நடந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் இந்த மாதிரி அறிகுறி கூட இருக்கும். இப்போ சிறுநீரில் புரதம் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டீன் கசிவதன் காரணமாக தான் சோப்பு நுரையை போல அதிகப்படியான நுரை சிறுநீரில் உருவாகும். அப்போ நுரைத்து சிறுநீர் வெளியேற்றுதல் கூட அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்கு. நிற மாற்றம் மற்றும் ரத்தம் கசிதல் சிறுநீரில் பார்த்தீங்கன்னா அடர் நிறத்திலோ அதாவது அடர் மஞ்சள் நிறத்தில் அல்லது லேசான ரத்த கசிவு காரணமாக சிவப்பு பழுப்பு நிறத்திலோ வெளியேறலாம். இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுனாலுமே அது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் தான் சுட்டி காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உடனே சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளணும். கணுக்கால், பாதம் அல்லது முகங்கள்ல வீக்கம் ஏற்படுறது எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே சிறுநீரக பாதிப்பினுடைய ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்கு. சிறுநீரகங்களால உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் சோடியத்தையும், அதாவது உப்பு இருக்குங்க இல்லையா, அதை சரியான அளவில் வெளியேற்ற முடியாத போது, அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச் சிறப்பாக நடக்காத போது அந்த நீர் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள்ல தேங்க ஆரம்பிக்கும். இதனால கணுக்கால்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதங்கள் மற்றும் கைகளோட சேர்ந்து வீங்க ஆரம்பிக்கும். சிலருக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கண்களை சுற்றிலும் முகத்திலும் ஒரு விதமான வீக்கங்கள், பஃபிங்னஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்கங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த கழிவுகள் முறையாக வெளியேறாததால் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் தான். அது உடனே நம்ம சரி பண்ணிக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். இப்போ சிறுநீரகங்கள் எரித்ரோபொய்டின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான ரத்த சிகப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸை தயாரிக்கிறதுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஹார்மோன். இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். அப்போ ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் குறையும். ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். அப்போ உங்களுக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் உங்களுக்கு ஏற்படலாம். ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையா வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாம இருக்கிறது, கவனச்சிதறல், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அறிகுறிகள் ஏற்படும். இது எதனால் ஏற்படும்னா உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் குறையுதுங்க இல்லையா. ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சி எப்போதுமே ஒரு விதமான கடுமையான சோர்வும், தசை பலவீனமும், சுறுசுறுப்பு இன்மையும் உங்களுக்கு ஏற்படும். இப்போ இது ஏற்படும் போது உடனே அதை சரி செய்து கொள்வது நல்லது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கலாங்க. ஸோ இரண்டு முக்கிய காரணங்களால ஆரம்ப கட்டத்திலேயே மூச்சு திணறல் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல்ல தேங்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து நுரையீரலில் போய் சேர்வதால சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை காரணமாக கூட உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காம லேசான வேலைகள் செய்யும் போது கூட மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி மூச்சு திணறல், மூச்சு விடுவதில் சிரமங்கள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே உடனே அதை நீங்க சரி செய்து கொள்ளணும். அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். தோலில் வறட்சி மற்றும் அரிப்பு ஏதாவது ஏற்படுதா பாருங்க, இதுவுமே உங்களுக்கு ஏற்படும். அப்போ சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்க தவறும் போது என்ன ஆகும்னா அந்த நச்சுக்கள் உடலிலேயே போயிட்டு தங்கிவிடும். மேலும் உடலினுடைய தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களினுடைய சமநிலை இழந்து போயிடும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா தோல் கடுமையான வறட்சி அடைந்து உடல் முழுவதுமான கடுமையான தொடர்ந்து அடங்காத அரிப்பு ஏற்படக்கூடும். அப்போ தோல்ல வறட்சி ஏற்பட்டு அரிப்பு ஏற்படுவது, அரிப்பு தொடர்பான அந்த ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான
வியாதிகள் உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படும். இது எதனாலன்னா கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்ற முடியாமல் போகும்போது சிறுநீரகத்தினுடைய அந்த வடிகட்டக்கூடிய செயல்திறன் வந்து தடைபடும் பொழுது தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏற்படுது. அப்போ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்கலாம். சிறுநீரகம் செயலிழந்து போச்சு அப்படின்னா ரத்தத்தில் யூரியா போன்ற கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்கள் வந்து அதிகரிக்கிறது தான் யூரேமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நச்சுக்கள் வந்து செரிமான மண்டலத்தை வந்து பாதிக்கிறதால காலையில் நமக்கு எழுந்தவுடன் குமட்டல் உணர்வு அல்லது வாந்தி வந்து வரலாம். உணவின் மீதான நாட்டம் வந்து குறைந்து கடுமையான பசியின்மையும் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். இதனால உடல் எடையுமே உங்களுக்கு வந்து குறைய தொடங்கும். ஏன்னா இப்போ நமக்கு பசியின்மை இருக்கும்போது நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீல்லே இருக்கும். அப்போ நம்ம போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளையே எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அப்புறம் நமக்கு வந்து உடலும் வந்து பார்த்தீங்கன்னா தானாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல் எடை குறையிறது அப்படின்றது அன்ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகுறது. இது மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது. முறையான அளவில் கலோரிகளை குறைத்து தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணுமே தவிர பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி மயக்கங்களால் உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் போகிறதால உடல் எடை குறைய தொடங்குறதுன்றது வந்து ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருக்கும்போதே உடனே நீங்கள் வந்து அதிலிருந்து நலமடைந்து கொள்வது நல்லது. ஏழாவதா வாயில வந்து துர்நாற்றம் மற்றும் உலோக சுவை உங்களுக்கு வந்து இருக்கும். மெட்டாலிக் டேஸ்ட் மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இது எதனால ஏற்படுதுன்னா ரத்தத்தில் வந்து கழிவுகள் தேங்கும் போது சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே ஒருவித இரும்பு அல்லது உலோக சுவையுடன் ஒரு டேஸ்டே வந்து மாறி மெட்டாலிக் டேஸ்ட்ல வந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து ஏற்படும். மேலும் வாய் வந்து அடிக்கடி வறண்டு போவதோடு சுவாசிக்கும் போது அமோனியா போன்ற ஒரு விதமான துர்நாற்றமும் வீசக்கூடும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். அதனால இதை வந்து நீங்கள் உடனே சரி செய்து கொள்ளணும். தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லீப் ப்ராப்ளம், இன்சோம்னியா வந்து உங்களுக்கு இருக்குங்க. சிறுநீரகங்கள் ரத்தத்தை சரியாக சுத்திகரிக்காத போது அந்த டாக்ஸின்ஸ் இருக்குங்க இல்லையா, நச்சுக்கள், அது எல்லாமே உடல்லையே நமக்கு வந்து தங்கிவிட ஆரம்பிக்கும். இந்த நச்சுக்கள் ரத்தத்தில் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய அமைதியை வந்து கெடுத்துரும். இதனால இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வராமல் தவிப்பாங்க. மேலும் சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஸ்லீப் அப்னீமியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தூக்கத்தில் வந்து மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இருக்கும். தசைப்பிடிப்பு மற்றும் கால் குடைச்சல் வந்து உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குங்க. அதாவது மசில் கிராம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சிறுநீரகங்களினுடைய முக்கிய பணிகள் ஒன்று என்னன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களினுடைய அதாவது மினரல்ஸ் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸினுடைய அளவை சீராக வைக்கிறது தான். இப்போ சிறுநீரகம் வந்து செயலிழக்க தொடங்கும் போது என்ன ஆகும்னா அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான சமநிலையில் இருக்காது. அதனுடைய சமநிலை வந்து சீர்குலைய ஆரம்பிக்கும். குறிப்பாக உடலில் வந்து கால்சியத்தினுடைய அளவு குறைந்து பாஸ்பரஸினுடைய அளவும் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது கடுமையான தசை பிடிப்புகளை வந்து உங்களுக்கு உண்டாக்கும். இரவு நேரங்களில் தூங்கும் போது கால்களில் திடீரென நரம்புகள் வந்து இழுப்பது போன்ற கடுமையான வலி மற்றும் குறைச்சல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்பொழுது நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமே சில சாதாரண உடல்நல குறைபாடுகளாலும் ஏற்படலாம். எனவே இந்த அறிகுறிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே உங்களுடைய மருத்துவரை அணுகி சிறுநீர் பரிசோதனை, யூரின் டெஸ்ட் மற்றும் ரத்த பரிசோதனை, சீரம், கிரியாட்டினுடைய அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டறிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இவை எப்போதுமே ஆரம்ப கட்ட அறிகுறிகளாக இருந்துவிட வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒருவேளை அறிகுறிகளாக தென்படும் போது உடனே அந்த சிறுநீரக செயலிழப்பினுடைய அந்த அபாயத்தை நீங்கள் முன்னாடியே கண்டறிந்து சரி செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.